வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான காடை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது வெங்காய பச்சடியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அவிச்ச முட்டை கூடயும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது நான் சீரக சம்பா அரிசியில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் ட்ரை பண்ணலாம். இந்த பிரியாணி எப்படி செய்யணும், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஜாதி பத்திரி, கொஞ்சம் கல்பாசி, 2 மராத்தி மொக்கு, 2 பிரியாணி இலை, 3 பெரிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இந்த சைஸில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, தேங்காய் 3 துண்டு, கொஞ்சம் மல்லி இலை, 4 தக்காளி, 3 இல்லைன்னா 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, 20 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழம், கால் கப் புதினா, 1/4 கப் தயிர். புதினாவையும் மல்லியையும் நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். நான் கடைசியாக நம்ம பிரியாணி மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போது 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மாதிரி சின்ன உலக்கில் நம்ம 2 உலக்கு அரிசி எடுத்துக்கலாம். நான் இதில் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி அரிசி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். இல்லை 5 காடை, இது சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காடையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இல்லைனா பிரியாணி தூள் எது இருக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் நம்ம தயிர் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். வெயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வெயிலில் வைக்கலாம் ஒரு 1/2 அன் ஹவர். இல்லை அப்படின்னா நம்ம ரூமில் ஃபேன்லேயே வைக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது பிரியாணியில். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ நான் இதை 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறேன். இதுக்கடையில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். பூண்டையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவை. இப்போ நம்ம அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தேங்காயை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி நம்ம இதில் தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டேன். இது தனியாக நான் வைக்க போகிறேன். மொத்தமாக நம்ம கடைசியில் தேங்காய் பால், தண்ணி அதை கணக்கு பண்ணி நம்ம பிரியாணிக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அதை நான் அந்த அளவெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெயில் இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கடலெண்ணெயில் செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம். இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெயிலே செய்யலாம். சேர்த்துட்டு நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம பிரியாணி செய்கிறப்போ அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு, ஜாதி பத்திரி, கல்பாசி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ இதை லேசாக ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது எண்ணெயில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ இந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் பிரியாணியில். இப்போ நம்ம இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை நம்ம நடுவில் கீரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணிடலாம்.
இப்போ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம், இல்லை அடிப்பிடிச்சிரும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயத்தோட. இது நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளியை நான் நீல வாக்கில் நறுக்கி சேர்க்க போகிறேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளியிலேருந்து பச்சை வாசனைலாம் போய் தக்காளி நல்லா சாஃப்டாகி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும். எப்போவுமே நம்ம தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ஈஸியாக ஃப்ரை ஆகிடும், குயிக்காகவும் ஃப்ரை ஆகிடும். அதனால் இப்போ நான் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற போட்டலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ தக்காளி மிக்ஸ் ஆயிடுச்சு வெங்காயத்தோட. நல்லா பச்சை வாசனையும் தக்காளியிலேருந்து போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் புதினா சேர்த்துடலாம். புதினா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா புதினாவை அப்படியே முழுசாகவே நம்ம சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலை சின்ன சின்னதாகவே நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த காடையை மசாலாவோடு சேர்த்துடலாம். உள்ள தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதோடையும் சேர்த்தே உள்ளே ஊற்றிடுங்க. நம்ம மசாலாவோடு சேர்த்து ஃபுல்லாக நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த காடையில் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லா மசாலாவுமே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காடையை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அரிசியை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுக்காக நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்தா போதும். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணால் போதும். ஏன்னா காடை வந்து டக்குன்னு அவிஞ்சிடும். நம்ம ரொம்ப ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா எலும்பு தனியாக பீஸ் தனியாக போயிடும். நம்ம திருப்பி அரிசி போட்டு குக் பண்ண போகிறதுனால நம்ம இதில் வந்து ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு விசிலே ஓரளவுக்கு அது குக் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம அரிசி போட்டு குக் பண்ணுறப்போ நல்லா குக் ஆகிடும்.
இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம தண்ணியை நல்லா வற்ற வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் போயிடுச்சு, நல்லா கிரேவி மட்டும் இருக்குது. நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வற்றுற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் பால், தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு நம்ம தேங்காய் பால் தண்ணி சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு தக்கன நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் பால் நீங்கள் ஃபுல்லாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் தண்ணியே ஃபுல்லானாலும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே சீரக சம்பா அரிசிக்கு ஒரு கப் அரிசிக்கு 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும். நான் இதில் 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசி போட்டனால நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி தேங்காய் பால் எல்லாமே சேர்த்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணி எப்படினாலும் ஊற்றலாம். மொத்தத்துக்கு வந்து அந்த தண்ணி வந்து 2.5 கப் இருக்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி சேர்த்துடலாம். அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். ஏன்னா அதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்த அளவில் வந்துட்டு தண்ணி கரெக்டாக நம்ம ஊற்றிருக்கோம். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சாதம் ரொம்ப குழஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம காடை குக் பண்ணப்போ அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கணக்கு பண்ணி நீங்கள் தேங்காய் பால் தண்ணி சேர்க்குறப்ப சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி உங்களுக்கு கூடுதலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2.5 கப் சேர்க்காம 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாஸ்மதி அரிசிக்கு நீங்கள் இதே மாதிரி தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு அதுக்கும் 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சீரக சம்பா அரிசிக்கு அது 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஆனால் பாஸ்மதி அரிசி டக்குன்னு குக் ஆகிடும், அது ஈஸியாகவும் குக் ஆகிடும். அதனால் அதுக்கு 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நான் இதில் எலுமிச்சம்பழ ஜூஸ் புழிஞ்சு விட போகிறேன். நம்ம இப்போவே குக்கரை மூடுறதுக்கு முன்னால் எலுமிச்சம்பழ ஜூஸ் புழிஞ்சிட்டோம் அப்படின்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதனால் நம்ம இதிலே புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்படி உங்களுக்கு புளியறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். திருப்பி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க. நீங்கள் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும் சாதம். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி இலை அதெல்லாம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி கூட நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு மல்லி இலை மட்டும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் தூவி விட்டுக்கலாம். புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெங்காய பச்சடியோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மெயிலுக்கு ஃப்ரீயாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வெங்காய பச்சடி அவிச்ச முட்டையோட வச்சு என்ஜாய் பண்ணி போகிறேன். நீங்களும் எதை வச்சு என்ஜாய் பண்ணீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.